வணக்கம் மக்களே, இன்றைக்கி உளுந்து வச்சு ஒரு சட்னி பார்த்துருவோமா. நம்ம யூஷுவல் எப்படி அரைப்போமோ தக்காளி சட்னி அந்த மாதிரி தான். அதில் ஆனால் உளுந்து போட்டு போகிறோம். உளுந்து வந்து நமக்கு ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்ததுக்கப்புறம் உளுந்து அதே இதிலே போட்டு அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சமாக குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் இதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயமே நீங்களுமே எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்க விடணும். நல்லா வதங்க விட்டதுக்கப்புறம் தக்காளி பழமும் போட்டுக்கோங்க. 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நல்லா அதுலேயே வந்து உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டிங்கன்னா அப்போவே நல்லா சுருள வதங்கிடும். ஆல்ரெடி நம்ம மாற்றி வச்சோம்ல காஞ்ச மிளகாய் உளுந்தும், அது குறப்பாக அரைச்சி வச்சுருந்தோம். அதுலேயே இந்த வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டான தக்காளி உளுந்து சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.